ஜூன் மாதம் 20ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். திருப்பாடல் 40 1 முதல் 3 முடிவுள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, யேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான அழிவின் குழியிலிருந்தும் எங்களை வெளிக்கொணர்ந்து எங்களை தூக்கி நிறுத்தி, அப்பா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் காலடிகளை உறுதிப்படுத்தி உம்முடைய சட்டைகளுக்குள் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிற உம்முடைய தயவுக்காக உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதுவுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்பினீர். எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை கொண்டு உடைய கரங்களில் எங்களை தாங்கி கொண்டீர். எங்கள் கண்கள் கலங்க நீர் விடவில்லை. எங்களுடைய கால்கள் தடுமாறி நாங்கள் கீழே விடவில்லை. அப்பா, ஒவ்வொரு நொடியும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா பயங்களிலும் கலக்கம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் இயலாமைகளிலும் தோல்விகளிலும் நிந்தை அவமானங்களிலும், அப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்ற சூழ்நிலையிலும் எங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடாமல் எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து தகப்பனுக்குரிய தாய்க்குரிய மணவாளனுக்குரிய உடைய தெய்வீக அன்புனால் எங்களை நிரப்பி உடைய பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாக்கிற உடைய தயவுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் முழுவதும் கூட நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக நன்றி. நாங்கள் அனுபவித்த, அப்பா, எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி. உடல் சுகத்தை கொடுத்திரே உமக்கு நன்றி. எதை குறித்து நாங்கள் பயந்தோமோ, எதை குறித்து நாங்கள் அஞ்சு நடுங்கினோமோ, அந்த சூழ்நிலையில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினரே உமக்கு நன்றி. என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலையும் எங்கள் பலவீனத்திலும் எங்கள் இயலாமையிலும் நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி. நாங்கள் சந்தித்த மனிதர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அவர்கள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட உதவி துணைக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஆதரவற்றிருந்த பொழுது, துணையற்றிருந்த பொழுது எங்களோடு கூட நீர் உடன் பயணிக்கின்றீர், ஆறுதலாய் வருகின்றீர், ஆனந்தமாய் வருகின்றீர். எங்கள் தனிமையில் எங்களுக்கு இனிமையாய் வருகின்றீர். எங்கள் ஒன்றுமில்லாமல் எங்களுக்கு எல்லாமாய் வருகின்றீர். நாங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பலனாய் வருகின்றீர். நாங்கள் கீழே விழும் பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர். எங்கள் இருதயத்தில் இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், தோல்வி மனப்பான்மைகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுவிட்டு உனக்காக யாவையும் செய்கிறவர் நான் என்று சொல்லி எங்களை நீர் ஆற்றி தேற்றுகின்றீர். எங்கள் இருதயத்துக்கு இளைப்பாறுதல் தருகின்றீர். இதோ நான் சாந்தமும் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்று சொல்லி, அப்பா, நீர் எங்களுக்கு சொல்லி தருகின்றீர். அப்பா, உம்முடைய கண்களை எங்கள் மீது வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையும் எங்களுக்கு காட்டி தருகின்றீர். எங்களுக்கான பாதை நீர் விசாலமாக்கி கொடுக்கின்றீர். அது குறுகியதாக இருந்தாலும் அந்த குறுகிய பாதையிலும் எங்களுக்கு நடக்க சொல்லி தருகின்றீர். எத்தனையோ சூழ்நிலைகள், அப்பா, நாங்கள் இந்த தருணத்தை இந்த சூழ்நிலையை கடக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வந்தாலும் நீர் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டுவிட்டு, எல்லா இரும்பு தாழ்பால்களையும் முறியடித்து விட்டு, செப்பு கதவுகளையும் உடைத்துவிட்டு, இருளில் எங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாகவே நீர் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அம்மையா, நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீர். செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்ல, இதோ அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிறதை, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதை, எங்களுக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிறதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் யாவையும் செய்கிற தெய்வம், செய்து முடிக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், எங்கள் பயங்களின் சூழ்நிலைகளில், எங்கள் கலக்கத்தின் சூழ்நிலைகளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். அப்பா, இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. ஆனாலும் நான் பாவத்தை வென்றுவிட்டேன், சாவத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்லி, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி
எங்களுக்குள் இருக்கிறவர் நீர், எல்லாவற்றையும் கூட பெரியவர், எல்லாவற்றையும் வென்றுவிட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். அப்பா, செத்தபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற தெய்வம் நீர், வெளிப்படுத்தி இருக்கிற தெய்வம் நீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய ஆற்றலுக்காய், உம்முடைய மகத்துவத்துக்காய் ஒரு குடும்பமாய், ஒரு திரு அவையாய் தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சி, உலகின் 1 கோடி முதல் மறுகோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா துதி பலிகள், ஜெப பலிகள், ஆராதனை பலிகளோடு இணைந்து கொண்டு துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி செபிக்க வேண்டும், எப்படி உமக்கு உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் முத்தமும் உண்மையுமாய் நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இன்றைய நாளிலும் கூட அப்பா, நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும், எப்படி உம்மோடு உறவாட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உம்முடைய காலத்தில் வாழ்ந்து வந்த பரிசேயர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்ற இறைவேண்டல் செய்தார்கள். மட்டுமல்லாமல் தங்களுடைய இறைவேண்டல்களில் அவர்கள் மிகுதியாக சொற்களை அடுக்கிக் கொண்டே போனார்கள். இப்படி செய்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று நினைத்தார்கள். ஆனால் நீரோ மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யப்படும் இறைவேண்டலுக்கு உம்மிடமிருந்து கைமாறு கிடைக்காது என்று சொல்லி மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் மட்டும் நல்ல இறைவேண்டல் என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்லி எடுத்து கூறுகிறீர். ஆமாண்டவரே, இதோ மனிதருக்கும் உமக்கும் இடையே உள்ள உறவுதான் ஜெபம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். ஆமாண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுத்து எங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு முதலிடம் 2ஆம் இடம் கொடுப்பதுதான் உண்மையான ஜெபம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இதோ இன்றைய நாளில் அழகான ஒரு ஜெபத்தை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அநேக நேரம் இந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை உணராமல், இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாங்கள் உணராமல் ஏனோ தானோ என்று ஜெபித்திருக்கிற தருணங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் ஒரு விசை இந்த ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள இன்றைய நாளை எங்களை அழைப்பு விடுக்கிறீர். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் முதல் பகுதியில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், 2வது பகுதியில் எங்களுடைய தேவைகளுக்காக வேண்டுகின்றோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் உமக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழும் பொழுது இதோ எங்களுக்கான அந்த உலகத்திற்குரிய தேவைகளை, அன்றாட தேவைகளை இதோ நீர் உம்முடைய திருவுளத்தின்படியே நீர் நிறைவேற்றி கொடுப்பீர் என்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட, அப்பா பிதாவே என்று சொல்லி, விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி உள்ளார்ந்த அன்போடு உணர்வுள்ள அபிஷேகத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதித்து கொள்ள, உம்மோடு கூட உறவாடி கொள்ள ஒரு ஜெப ஆவியை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய். உம்மை நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேடக்கூடிய ஆர்வத்தை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய். அப்பா, இதோ எல்லாவற்றையும் விட இறை ஆட்சியை முந்த தேடு, அப்பொழுது மற்ற எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்மை கண்முன் கொண்டு, உம்முடைய இறையாட்சியை கண்முன் கொண்டு, உம்முடைய திருவுளத்தை கண்முன் கொண்டு வாழும் பொழுது எங்களுடைய மற்ற தேவைகளை நீர் பொறுப்பெடுப்பு, நீர் வழிநடத்துவீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனி நபராக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக. அப்பா, அவருடைய வாழ்க்கையில் விரும்பி கேட்கிற, வாஞ்சித்து கேட்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள், நிறைவேறப்படாத ஆசைகள், வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற தலைகுனிவுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள் யாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியானவருடைய பிரசனத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் இருதயத்தையும் நிரப்புவீராக. இருதயத்தில் இருக்கிற வெறுமைகள், தனிமைகளை வேரோடு அறுத்தெறிவீராக. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் தருகிற விடுதலையும், உடைய பரிசுத்த ரத்தத்தினால வருகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுடைய மகளுடைய இருதயத்தினுடைய நிலைக்கதவுகளையும் குடும்பத்தினுடைய நிலைக்கதவுகளையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால நாங்கள் முத்திரையிட்டு உடைய பாதுகாப்பை இந்த இரவுகளில் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்தும், சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் இருந்தும் அப்பா, எங்களுடைய ஆன்மாவை உம்மிடமிருந்து பிரிக்கிற, எங்களுடைய ஆத்மாவின் பரிசுத்தத்தை
கரைபடுத்துகிற உலகப்புறமான காரியங்கள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற உலகப்புறமான காரியங்கள், ஊனியல்புக்குரிய சிந்தைகள், எங்களுடைய சுய இன்பத்தை நிறைவேற்ற நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், அப்பா சாத்தான் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை குலைக்க, எங்கள் குடும்பத்துல சமாதானத்தை குலைக்க, உறவுகளில் விரிசல்களையும் பிளவுகளையும் கொண்டு வருகிற அவன் போடுகிற திட்டங்கள், சதி சூழ்ச்சிகள் யாவற்றையும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய நாமத்தினாலே ஜெயத்தையும் சுகத்தையும் விடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்ற வார்த்தையினுடைய அபிஷேகத்தை வைத்து ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பங்களையும் கருத்துகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஆஞ்சைகளையும் உடைய பாதத்தில் நாங்கள் வைத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடன் இருப்பீராக. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் போராட்டங்களின் நிமித்தமாக, சோர்வுகளின் நிமித்தமாக, இழப்புகளின் நிமித்தமாக, ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற நிந்தை அவமானங்களின் நிமித்தமாக இனியும் எனக்கு பலனில்லை என்று சொல்லி இப்பேற்பட்ட போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதே மேல் என்ற எண்ணத்தோடு இந்த இரவு வேளையில உறங்க செல்லுகிற பிள்ளைகள், தவறான முடிவை எடுக்கிற பிள்ளைகள், பிரசனத்தை உணர முடியாமல் மனித உதவியை நாடி 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 வெறுமையை மட்டுமே அனுபவித்து, தோல்வியை மட்டுமே அனுபவித்து, அப்பா இனியும் நான் வாழ்ந்து பிரயோஜனமில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் கூட நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. நீர் உயிருள்ள தெய்வம், அன்பு செய்கிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு மகனும் மகளும் உணர்ந்து கொள்ளும்படி நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அப்பா இன்னுமாய் உண்மையுள்ள முறையில், அர்த்தமுள்ள முறையில், சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய வல்லமையை உம்மிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியாக இந்த இரவு வேளையில அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும், எங்களை சார்ந்தவர்களையும், எங்களை அன்பு செய்கிறவர்கள், எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள், எங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறவர்கள், தீமை செய்ய நினைக்கிறவர்கள் யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.